ரம்யாவா லோகேஸ்வரியா? ரம்யா. ரம்யா, வாழ்த்துக்கள் ரம்யா. ரொம்ப சிறப்பான பதில் உங்களோட பதில். எஸ், முதலுதவி அப்படின்னா நம்ம கையில இருக்கிற பொருளை வச்சுட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாம செய்யறதுக்கு பேரு தான் முதலுதவி. அதை நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம மாணவர்கள் யாராவது விபத்து பார்த்து அங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா? யாராவது இருந்தா சொல்லலாம். நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆக்சிடென்ட் பார்த்திருக்கேன் அப்படின்னா நீங்க சொல்ல. யாராவது குழந்தைங்க இருந்தா நீங்க சொல்லலாம். பிரசன்டேஷன் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா வளர்க்கப்பட்டு வராங்கன்னு நினைக்கிறோம். அதனால ஆக்சிடென்ட்டை பார்க்க வாய்ப்பு பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன வீட்டுல அடிபட்டது அந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது வேணா குழந்தைங்க அனுபவிச்சிருப்பாங்க. கரெக்ட் தான். உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆக்சிடென்ட்டை பார்க்காம ஒரு குழந்தைங்களை வளர்க்கறது நல்ல விஷயம் தான். சரி, ஹோஸ்ட் எனக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. தயவு செஞ்சு எனக்கு அந்த கிரெடென்ஷியல் கொடுங்க. ஓகேங்களா? என்னோட பேர் கேட்டா சாய்லதாங்கிற பேர் இருக்கும் ஹோஸ்ட். அதுக்கு வந்து நீங்க கிரெடென்ஷியல் கொடுக்கலாம். அவங்க இப்ப ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு வந்து கிரெடென்ஷியல் கொடுக்கலாம். சார் நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டே இருங்க. தேவதர்ஷினிக்கு நான் ஒரு கால் பண்ணி இன்டிமேட் பண்றேன் சார். நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டே இருங்க. ஒரு 1 minute பண்ணிடுறேன். ஓகே மேம். சரிங்க மேம். சோ குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம கூட சாய்லதா அப்படின்னு ஒரு அக்கா இணைஞ்சிருக்காங்க. அந்த அக்கா தான் வந்து உங்களுக்கு இதுக்கு மேல வந்து முதலுதவி பத்தின விஷயங்களை பேச போறாங்க. அவங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல எடுக்க போறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட மாஸ்டர் யுவராஜ் சார் சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ்ல எடுங்க, எங்க குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு புரியுற மாதிரிதான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஆசிரியர்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா பரவி வர காலங்களில் நம்மளும் ஆங்கிலத்துல போகணும் இல்லையா? சோ அதனால நம்ம இங்கிலீஷ்ல இந்த வாட்டி கொண்டு போகலாம். எஸ், சரி. இப்ப நான் உங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம போய் என்ன செய்யலாம், குழந்தைங்களா இருக்கிற நாம கூட போய் உதவி பண்ணலாம். ஆனா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டோ சின்ன ஆக்சிடென்ட்டோ நம்ம அங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம சத்தமா என்ன பண்ணலாம், சொல்லலாம், கூப்பிடலாம். யார? பெரியவங்களை கூப்பிடலாம். பெரியவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த பிரச்சனைய ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ அதனால ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, இல்ல நீங்களே கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க, ஒரு பாம்பை பாக்குறீங்க, ஒயர் வந்து ஷாக் அடிச்சுட்டு யாரோ ஒருத்தர் விழுந்திருக்காரு அப்படின்னு பாக்குறீங்கன்னா முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற பெரியவங்களை பார்த்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு, ஒருத்தர் விழுந்திருக்காரு, இல்ல ஒருத்தருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நீங்க வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிடுறது மூலியமா பெரியவங்க அப்படின்னு சொல்லப்படுற அண்ணாவோ அக்காவோ இல்ல நம்மளோட டீச்சரோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்து நம்மளோட அம்மாவோ அப்பாவோ வண்டியில எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு மாணவரா இருக்கோம், நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் போது நாம அவங்க கையில ஹெல்மெட்டை கொடுத்து நீங்க வண்டியில போனா கண்டிப்பா என்ன பண்ணணும், ஹெல்மெட் போடணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்பதான் நீங்க நல்ல பிள்ளையில இருந்து ரொம்ப சிறந்த பிள்ளையா மாறுவீங்க. அதனால நம்ம வீட்டுல இருந்து அப்பா அம்மா அண்ணன் மாமா யாரா வேணா இருக்கட்டும் வண்டியில உக்காடுறாங்க அப்படின்னா வண்டியில உக்காந்த உடனே அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க வண்டியில சாவி போடுறதுக்கு முன்னாடி தலையில என்ன பண்ணணும்,
தலைக்கவசம்னு சொல்லப்படுற ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், மறக்காம சொல்லணும். அப்படி சொல்லும்போது நீங்க சிறந்த பிள்ளைகளா மாறுவீங்க. உங்க அம்மா அப்பாவுக்கும் சரி, உங்க மாமா சித்தப்பா யாரா இருந்தாலும் சரி, நீங்க இதை சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களும் பாதுகாப்பா சாலையை பயன்படுத்திட்டு திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. சோ அவங்கள நம்மளால என்ன பண்ண முடியும், ரொம்ப அழகா பாதுகாக்க முடியும். அதே மாதிரி ரோட்ல யாராவது மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம முதல்ல எடுத்த உடனே போய் தண்ணிய குடுப்போம். அது பண்ணக்கூடாது. முதல்ல எடுத்த உடனே என்ன செய்யலாம், தண்ணி தெளிக்கலாம். மாத்தி என்ன பண்ணக்கூடாது, தண்ணி குடிக்க கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அது அவங்களுக்கு போகாது. அது தேவையில்லாத பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம், தண்ணி குடிக்க கொடுக்க வேண்டாம். தண்ணி என்ன பண்ணலாம், தெளிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா மயக்கத்துல இருக்காங்க, அடிபட்டு விழுந்திருக்காங்க, அவங்களால தண்ணி குடிக்க முடியாத பட்சத்துல நம்ம போய் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்த கூடாது. அத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. எங்களோட லோகோ உங்களுக்கு தெரியும். தெரியுது சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போங்க. யா. ஓகே. சோ நம்ம இப்ப முதல்ல பாக்குறது என்னன்னா, ஹவு கேன் யூ கிஃப்ட் அ லைஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, எப்படி உங்களால ஒருத்தரோட வாழ்க்கைய அவங்களுக்கு திரும்பவும் பரிசளிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கேள்வி. அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையவே நம்மளால கிஃப்டா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பாக்குறோம். சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி நம்ம வந்து ஒருத்தரை காப்பாத்தணும், ஒருத்தருக்கு எப்படி உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. சோ நம்ம இப்ப பார்க்க போற கிளாஸோட பேரு பியர் பேசிக் செஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நிறைய டாபிக் இருக்கு. அது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐகான் தெரியுது. இந்த ஐகான்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆக்சிடென்ட் 8:30, அதாவது 8:30 மணிக்கு காலையில நடக்குது. 8:31க்கு அங்க என்ன ஆகுறாங்கன்னா சுத்தி மக்கள் எல்லாம் கூடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8:45க்கு தான் ஆம்புலன்ஸ் வருது. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8:55க்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்றோம், கூட்டிட்டு போய் சேர்க்கிறோம். அப்போ ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கான டைம் பாத்தீங்கன்னா 25 நிமிஷம் லேட். இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 25 நிமிஷம்னு நம்ம சொல்றது கோல்டன் அவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கோல்டன் அவர் அப்படின்னா தமிழ்ல தங்கமான நேரம் இல்ல பொன்னான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொன்னான நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குன்னு போது நம்ம யோசிக்க கூடாது. எதை பத்தின தடைகளும் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு தெரியாது, எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு ஆபீஸ் போகணும், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி எந்த தாட்டுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு உயிர். அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுத்திருக்காருன்னு போது எந்த விதமான எசிடேஷனும் நமக்குள்ள இல்லாம போய் காப்பாத்தணும் அப்படின்னா அவர் திரும்ப இந்த பூமிக்கு வருவாரு. அவரால் அவரோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ அதனால இந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுல என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, ஆக்சிடென்ட் ஆச்சு. நம்ம வந்து 8:55க்கு தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தோம். ஆனா அந்த 25 நிமிஷம் ரொம்ப லேட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம அதுதான் என்ன பண்ண போறோம்னா முழுசா பார்க்க போறோம். இப்ப என்னன்னா 8:30க்கு இங்க ஆக்சிடென்ட் நடக்குது. 8:31க்கு மக்கள் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. 8:35க்கு முதலுதவி தெரிஞ்ச உங்களை மாதிரி ஒரு நல்ல மாணவர் அந்த இடத்துக்கு வராரு. சரிங்களா? மாணவரோ இல்ல முதலுதவி தெரிஞ்ச நீங்களும் அங்க போறீங்க அப்படின்னும் போது, அதாவது எப்போ ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த 5வது நிமிஷம் நீங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற 10 நிமிஷம் நீங்க முதலுதவி பண்றீங்க. அப்போ 8:45க்கு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே நீங்க முறையான முதலுதவி பண்ணதுனால அவர் அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். அங்க டாக்டரால அவர் என்ன பண்ண முடியும், ரொம்ப சுலபமா
காப்பாத்திட முடியும். சோ ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த 5வது நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிடணும், முறையான முதலுதவியை அவருக்கு நம்ம கொடுத்துடணும். அதுலதான் நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 1 by 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு 4 நிமிஷமும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிர் இறந்து போகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1,31,400 பேர். அப்பா, முறையான முதலுதவி தெரியாததுனால நம்மளால காப்பாற்ற முடியாம போற உயிர்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 1,31,400 பேர். கிட்டத்தட்ட நம்ம ஊரோட பாதி மக்களை நம்மளால என்ன பண்றோம், வருஷத்துக்கு முறையான முதலுதவி கொடுக்க முடியாம இறக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நமக்கு முறையான முதலுதவி செஞ்சோம் அப்படின்னா நம்மளால 98,550 பேர், கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களை நம்மளால என்ன பண்ண முடியும், காப்பாத்த முடியும். ஆனா நம்மளால காப்பாத்த முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. எனக்கு முதலுதவி தெரியாது, எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், எனக்கு போலீஸை பார்த்தா பயம், அங்க இருக்கிற மக்களை பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள்னால நம்ம என்ன செஞ்சிடறோம், முதலுதவி பண்ணாம போயிடுறோம். அப்படி பண்ணாம போறதுனாலதான் இந்த 1,31,000 பேருமே இறந்து போறாங்க. இது நடக்க கூடாது அப்படின்னா நம்ம முறையான முதலுதவியை செய்யணும். எஸ், நம்மளோட கலாம் யூவி அறக்கட்டளையே பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமை நம்பிதான் இருக்கு. அவரை நாங்க பார்த்தப்போ அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு இலக்கு தான் எங்களை இவ்வளவு நாளா பயணப்பட வச்சிட்டு இருக்கு. அந்த இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தராவது முதலுதவி தெரிஞ்ச நபரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் எங்களுக்கு கொடுத்த இலக்கு. அதை நோக்கி நாங்க ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுல கிட்டத்தட்ட நாங்க 2,50,000 கிட்ட இருக்கிற மாணவர்களை நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், முதலுதவி கொடுத்து அவங்கள தயார்படுத்திக்கிட்டே இருக்கோம். சரி, சரி. இப்போ உங்க முன்னாடி 2 ஐகான் இருக்கு. நம்ம போன வாட்டி கிளாஸ்ல எடுத்ததுதான் இந்த வாட்டியும் நான் சொல்ல போறது. என்ன அப்படின்னா, எனக்கு முதலுதவி தெரியும், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், முறையான ஃபர்ஸ்ட் எய்ட கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பயம் இருக்கு. அந்த பயத்துல முதல் பயமா நம்ம சொல்றது என்னன்னா, எனக்கு முதலுதவி தெரியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ற முதல் பயம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ், கோர்ட்டு கேஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுதான் பயம். சோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த பயத்தை போக்குறதுல போலீஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றதுதான். இந்த போலீஸோட பயத்தை குறைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்த போறேன். ஒரு லா, நீதித்துறையோட சப்போர்ட் மூலியமா அந்த லா இருக்கு. அந்த லாவோட பேர் என்னன்னா குட் சமரிட்டன் லா அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 2019 ஆண்டு சட்டப்பிரிவு 134A இந்த சட்டங்கள் இருக்கு. என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போலீஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்னன்னா, உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க நிக்கணும் இல்ல அங்கேயே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான பில்லும் நீங்க பே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க ஆக்சிடென்ட் நீங்க பண்ணல, நீங்க உதவிதான் பண்றீங்கன்னும் போது நீங்க எந்த விதமான பில்லும் பே பண்ண வேண்டாம். உங்களுடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ், எங்க வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்க வேலை அங்கேயே முடிஞ்சு போச்சு, நீங்க மேற்கொண்டு அங்க இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இது எல்லாமே இந்த சட்டம் சொல்ற மிக முக்கியமான பாயிண்ட். சோ அந்த சட்டத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத மொத்தமா பார்க்கலாம். எஸ், இதை அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எல்லா மாணவர்களுமே முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. இந்த சட்டத்தோட பேரு குட் சமரிட்டன் லா. வருஷம் பாத்தீங்கன்னா 2019, சட்டப்பிரிவு 134A. டோட்டல் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் போலீஸ், நோ டிடக்ஷன் அட் ஹாஸ்பிட்டல், நோ liability டு பே பில்ஸ், நோ கம்பல்ஷன் டு டிஸ்க்ளோஸ் ஐடென்டிட்டி, அண்ட் தென் நோ சிவில் அண்ட் கிரிமினல் கேஸ் liability. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போலீஸ் கிட்ட இருந்து உங்க மேல எந்த விதமான கேஸும் ஃபைல் பண்ண மாட்டாங்க.
அதாவது நீங்க ஆக்சிடென்ட் பண்ணாம ஒரு உயிருக்கு காப்பாத்துறதுக்காக நீங்க முயற்சி பண்ணி அதனால அங்க இறந்து போயிட்டாங்கன்னா உங்க மேல எந்த விதமான சிவில் கேஸும் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபைல் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது இந்த சட்டம் சொல்ற மிக மிக முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. செயின் ஆஃப் சர்வைவல்ல 5 பாயிண்ட் இருக்கு. இதை நம்ம ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம பாக்குறது செயின் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சரி, முதல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸோட சிம்பிள். இந்த ஆம்புலன்ஸோட சிம்பிள் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அடிபட்டு விழுந்திருக்காரு அப்படின்னா முதல் எடுத்தோடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால அந்த சிம்பிள் நம்ம வச்சிருக்கோம். ரெண்டாவதா இருக்கிற சிம்பிள் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சிபிஆர் கொடுக்கறதுக்காக. சோ யாரு அடிபட்டு விழுந்திருந்தாலும் அவங்க மூச்சு நின்னு போச்சுன்னா யோசிக்காம அவங்களோட இதயத்தை வெளியில இருந்து அழுத்துறது மூலயமா அவங்கள மேற்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியும், உயிரோட வர வைக்க முடியும். அந்த ஒரு உணர்வை கொடுக்கறதுக்காக, அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக தான் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏஇடின்னு சொல்லுவோம். இது ஷாக் கொடுக்குற ஒரு மிஷின். நீங்க நிறைய மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2 அயன் பாக்ஸ் மாதிரி மயக்கத்துல இருக்கிறவங்களோட நெஞ்சில வைப்பாங்க, அவருக்கு நல்லா துடிப்பாரு. அது ஏஇடின்னு சொல்லுவோம். அது நிறைய இடத்துல இப்ப இருக்கு, நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆம்புலன்ஸ் வாகனத்தோட சிம்பிள். இந்த வாகனம் எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ் லெவல், அதாவது இன்னும் கொஞ்சம் சாதாரணத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் அதிதீவிரமான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு முறை தான் ஏஎல்எஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டியோ கரஸ்ட் கேர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னா, ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டோம் அப்படின்னா அவரை வந்து ஒரு டிவி மாதிரி போட்டு அந்த டிவில வந்து அவரோட ஹார்ட் பீட்டு, பல்ஸ் ஹார்ட் பீட்டு, பிளட்டோட லெவல் எப்படி இருக்கு, ஆக்சிஜனோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த மெக்கானிசத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், போஸ்ட் கார்டியோ கரஸ்ட் கேர் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த 5 விஷயத்துல நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, ஆம்புலன்ஸ்க்கு எப்படி கால் பண்றது, சிபிஆர் எப்படி பண்றதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வைட்டல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருந்து நம்மளோட அடுத்த ட்ரைனர் சாய்லதா அக்கா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு புரியும். நீங்க அந்த கிளாஸை ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜெயசிந்த் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்லைட்ல. கிறுக்கிறத நிறுத்துங்க ஜெயசிந்த். எஸ், ஓகே, ஐ ஓவர் டு த சாய்லதா. வாங்க சாய்லதா, குழந்தைங்களுக்கு நல்ல விதமான கிளாஸ் எடுங்க. ஐ வெல்கம் டு யூ. Children, கேட்க முடியுதா? ஓகே. Yes, madam. எஸ் மேடம், கேட்க முடியும். இது கேட்க முடியுது. சோ வைட்டல்ஸ் இப்ப பார்க்கலாம். வந்து in our human body there are 3 vitals that need to be stabilized. Only when these vitals are stabilized we know that the victim is in a relatively safer situation. So they are not in a life threatening situation. So in the 3 vitals pair வந்து circulation, airway and breathing. So what circulates in our body is blood circulates in our body and it gives oxygen to all parts of the body, and carbon dioxide is collected from all the parts of the body back to the lungs for purification. And நம்மளோட blood வந்து circulate பண்றது வந்து நம்ம heart தான் பண்றது. So that circulation stable irukkaannu check pananum. So vitals na first I will be teaching you methods to check these 3 vitals.
So we will not only learn about the importance of these vitals, but we'll also know how to check them. This is how our heart pumps. So, இப்போ பாத்தீங்கன்னா, in order to check our vitals, first we need to check something called the carotid pulse. Where will we find the carotid pulse? In the, we have to first spot the center of our throat, and then we need to go left 2 inches or go right 2 inches. So center of the throat, from there we need to slide left 2 inches or slide right 2 inches, and we have to check for 5 seconds. So why are we checking the pulse in the throat? It's because that is where the this region is closest to the heart, and therefore the pulse is very strong. So when a victim had fallen unconscious, it is better for us to check here rather than checking the hands, because the arteries and the veins are very small in the hand, and therefore the pulse will feel weak. Therefore, we need to check the pulse in the throat, and this pulse is also called as the carotid pulse. So when we are checking the pulse in the throat, we know that the heart is doing its job. So circulation is happening. Especially this is important because oxygenated blood needs to go to the brain, so that the victim is conscious and also is able to respond to us. The second vital is airway. So for an unconscious person, airway is closed. Let's see how that's happening. Okay. So when a victim is unconscious, so before we look into this video, I'll just explain you what is happening for the victim here. The victim had fallen unconscious. And because the victim had fallen unconscious, the brain is not giving signals to the tongue. And what happens is that because of gravity, our own tongue blocks our windpipe and foot pipe. And therefore, it will cut off the oxygen supply that is required for our body, for the purification of blood also. So therefore, how do we relieve a victim from this situation? Yeah. So we need to have one hand over the head of the victim, and the other hand needs to support the chin of the victim, and we need to gently push the head back, tilt the head back and lift the chin. And we need to leave some air open in the mouth region. The mouth region needs to be open a little so that the victim is able to breathe in. So now you would notice that when we are doing head tilt and chin lift, the windpipe is clear. So the victim is able to breathe in and breathe out. This is how we need to make sure that the air path has been cleared. This is for airway. So hand on the forehead, the other hand supporting the chin, and you need to tilt the head and lift the chin. This is how it will look. The tongue will go back to its original position, and the windpipe will be clear for breathing. Now, third vital is breathing itself. Now, after checking carotid pulse, and we know the victim has pulse, then we are checking airway. The victim's airway has been cleared. And the third one is we have to check for breathing. What happens when we are breathing? Our lungs expand and contract. So what happens is that as first responders, that is, who's a first responder? Somebody who knows first aid knowledge. As first responders, we need to check for breathing. After doing head tilt and chin lift, immediately we need to hover over the
mouth and ear of the victim, and we need to face towards the feet of the victim. We need to look towards the feet of the victim. And on the way, there'll be a raise and fall in chest level. So we can look if the victim is breathing. There is a raise and fall in chest level, and we can listen to the breathing movement. If the victim is breathing, then we can listen to that, and also we will feel the breathing on our cheeks. And that is why we need to hover over the victim's mouth and nose and look towards the feet of the victim. Okay, important don'ts. Neil sir had already explained that. Okay, நான் பேசுறது கேக்குதா? Okay. So இப்போ என்னன்னா இப்போ The next topic is important don'ts. And am I audible? No. No? Yes. Yeah, am I audible now? Yes, ma'am. Yes, Okay. ma'am, audible. Okay. So the next important, we're going to see 2 important don'ts we need to know as first responders. The first important don't is please don't move a victim in trauma. So what happens is that you see an accident in the road, and it has happened in the middle of the road, and we might have a tendency to go near the victim and then gently lift the victim and take the victim to the sidewalk where there are pedestrians walking, so that the road will be cleared for vehicle usage. For people who want to transport the vehicle, the road will be clear. But we suggest that we don't move the victim because we don't know where the injury is, and especially if we don't know how to move the victim in the right way. For example, using a stretcher or stretching the having a blanket, having a bed sheet or a blanket and stretching the blanket very tightly, so that when the victim is shifted, the spinal cord is straight. What happens is that often when people lift a victim, they lift the victim in boat shape, and it affects the spinal cord of the victim. Now you will save the victim's life, you will preserve the life of the victim till the ambulance arrives, but there is always a chance of victim being permanently paralyzed for life. That is, the victim cannot move their limbs, they cannot walk, they cannot speak. If their spinal cord is affected, then they will be paralyzed, they'll be in vegetative state. So we don't want to do that. So as it's your responsibility to make sure that even people around you who will approach the victim to lift the victim, tell them, do not lift the victim, please do not move the victim.
This is what you need to tell them. The second one is, do not give fluids for an unconscious victim. This is because there's something called epiglottis in our body. Epiglottis acts as a filter for windpipe. So when we are eating food, when we are drinking water, what happens is that our epiglottis closes the windpipe so that the food particle and water gets into our stomach and it doesn't get inside our lungs. So here, when epiglottis acts as a filter, and when we are breathing and when we are talking normally, the epiglottis is open because we need to use the lungs. That is, lungs need oxygen. So epiglottis acts as a filter. What happens is that when you give fluid for an unconscious victim, epiglottis stops working just like tongue. Epiglottis also stops working. So whatever Maaza, Sprite and any other coffee or anything you give for an unconscious victim, a fainted victim, it will not go into the stomach, but it will go into the lungs. So this is dangerous. So as a first responder, when there has been a victim in an accident, first thing you have to tell the other people who are trying to help the wrong way, you have to tell them that please do not give water or any kind of juice to an unconscious victim. Okay. Now we'll see what we need to do when a victim is conscious. நீங்க மீட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ரெண்டு இமேஜ் எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். சரி, இந்த முதல் இமேஜ் எதுக்காக அப்படின்னு பார்க்கலாம். இந்த முதல் இமேஜ் என்னன்னா, யாரு மயக்கத்துல இருந்தாலும் சரி இல்ல அடிபட்டு இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண கூடாது. அதுக்காக தான் போட்டிருக்கோம். இந்த முதல் படத்துல பாத்தீங்கன்னா எலும்பு மாதிரி தெரியுதுல, அது நம்மளுடைய முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம். இது அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதாவது இது பாதிச்சிடக்கூடாது. எப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் தூக்கிட்டு போவோம்னா, அலைக்கா அவங்களை தூக்கிட்டு போகும்போது இந்த முதுகு தண்டுல ஏதாவது ஒரு அடிபட்டுரும். சோ அதனால அவங்களை என்ன பண்ணக்கூடாது, மூவ் பண்ண கூடாது. அதுக்கு அடுத்து ரெண்டாவது இமேஜ். ரெண்டாவது இமேஜ்ல என்னன்னா, நீங்க பார்க்கலாம், கரெக்டா மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் வர பைப்பு நேரா தொண்டைக்கிட்ட வருது. தொண்டையில இருந்து ரெண்டா பிரியுது. ஒண்ணு மூச்சுக்கும் ஒண்ணு சாப்பாட்டுக்கும். ஒண்ணு வின் பைப்புன்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம். சாப்பாடு பைப்புக்கு ஃபுட் பைப்புன்னு பேரு, மூச்சு போற பைப்புக்கு வின் பைப்புன்னு பேரு. இந்த ரெண்டு பைப்பும் ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒருத்தருக்கு ரத்த காயம் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, ரத்த காயமானவங்களுக்கு கட்ட வேண்டிய துணி அவங்க உடம்போட ஒட்டாத துணியா இருக்கணும். அதுக்கப்புறம் அடிப்பட்ட இடம் இதயத்துக்கு மேல இருக்கணும். பாத்தீங்கன்னா தெரியும், முதல் இமேஜ்லயும் ரெண்டாவது படத்துலயும் பாத்தீங்கன்னா கையை கொஞ்சம் நல்லா தூக்குன மாதிரியும் காலை கொஞ்சம் தூக்குன மாதிரியும் வச்சிருக்கோம். ஏன்னா அப்பதான் இதயத்தை விட அது கை மேல இருக்கும்போது ரத்தம் வெளியே போகாது. ஒண்ணு. ரெண்டாவது, ரத்த காயமானவங்களுக்கு கட்டு போட வேண்டிய துணி எப்பயுமே ஈரமா இருக்கக்கூடாது. அதனால ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் வருது அப்படின்னா நம்ம ஒரு துணியை வச்சு கட்டு போடும் போது அந்த துணி எப்பயுமே ஈரமா இல்லாம காஞ்ச துணியா இருக்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு உடம்புல ரத்த காயத்தினால, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஒருத்தரோட உடம்புல ரத்த காயம் ஆச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது அடிவயிறுன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட அடி வயிற்றுல இருக்கிற எலும்பு இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிறது நம்மளோட வயிறுன்னு சொல்லுவோம். மேல இருக்கிற நம்மளோட தொப்பை இருக்கு, வயிறு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த வயிறு பார்ட். அதுக்கு அடுத்து இருக்கிறது செஸ்ட், நம்மளுடைய மார்புன்னு சொல்லப்படுற அந்த பகுதி. அதுக்கு அடுத்து இருக்கிறது நம்மளுடைய தொட, கால் இருக்கிற பகுதி. இந்த 4 இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா ரத்தம் ரொம்ப அதிகமா போகும். அதனால அவருக்கு உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல அடிபட்டா யோசிக்காம நம்ம எங்க போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். ஆம்புலன்ஸோட நம்பர் என்னன்னு தெரியுமா? ஆம்புலன்ஸ்க்கு எந்த நம்பர்ல கால் பண்ணணும்னு தெரியுமா? எந்த நம்பர்ல கால் பண்ணணும்? 108. சிவசங்கரி, பழனி, 108. இளவரசி,
யார் சொன்னா? கேட்கவே இல்லை எனக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே, நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். பரவாயில்ல பழனி 108, தேங்க்யூமா, இப்பதான் மெசேஜ் பார்த்தேன், தேங்க்யூ பழனி. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நிறைய குழந்தைங்க வாயிலேயே சொல்லிட்டேன். ஓ அப்படிங்களா, ஓகே ஓகே மேம். சரி, நம்ம அடுத்து பார்க்க போறது கால் உடைஞ்சிருச்சுன்னா, கை உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும் பார்க்கலாம். இதுல நிறைய படங்கள் நான் உனக்கு போட்டிருக்கேன். ஒண்ணு கால் உடைஞ்சா எப்படி கட்டு போடணும், இன்னொன்னு ஐஸ் எப்படி வைக்கணும், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிங்கு, கை அடிபட்டுச்சுன்னா கட்டு போடுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்ல அடிபட்டுச்சுன்னா கட்டு போட வேண்டியது இப்படிதான் கட்டு போடணும். முதல் இமேஜ்ல இருக்கிற மாதிரி எப்படின்னா, ஒரு கால் அடிபட்டா இன்னொரு காலையும் சேர்த்து நம்ம கட்டுறோம். கட்டும் போது வலது பக்கமா இருக்கிற கால், அதாவது எந்த கால் அடிபட்டிருக்கோ அந்த காலுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம என்ன பண்ணணும், முடிச்சு போடணும். சரிங்களா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அடுத்து கை உடைஞ்சிருச்சு கால் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஐஸ் வைக்கலாம், இது வீக்கத்தை குறைக்கும். அதுக்கடுத்து கையில அடிபட்டுச்சுன்னா கட்டு போடணும். அந்த கட்டு போடுற துணிக்கு பேரு இங்கிலீஷ்ல ஸ்லிங்குன்னு சொல்லுவோம். தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கட்டு கட்டுறது தான் நம்ம பண்ண போறோம். சரியா, ஓகே. அடுத்து எஸ், இது என்னன்னா சாப்பிட்ட பொருள் தொண்டையில சிக்கிக்கிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதோட ஒருத்தருக்கு சாப்பிட்ட பொருள் தொண்டையில சிக்கிக்கிச்சுன்னா இந்த படத்துல இருக்கிற மாதிரிதான் அவர் என்ன பண்ணுவாரு, உதவிக்கு கூப்பிடுவாரு. முதல் படத்துல தொண்டையை பிடிச்சிருப்பாரு, ரெண்டாவது என்னால மூச்சு விட முடியல யாராவது வாங்கன்னு கையை தூக்கி ரெண்டாவது படத்துல இருக்கிற மாதிரி கேட்பாரு. மூணாவது படத்துல இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு அவங்களுடைய ஸ்டொமக்க பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா அழுத்த போறோம், குத்த போறது கிடையாது. நான் பாட்டுன்னு இந்த படத்துல இருக்குது சரி குத்திடலான்னு சொல்லி வயிற்றுல போய் குத்திடக்கூடாது, சரியா, வாந்தி எடுத்துருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், அவங்க வயிற்றுக்கிட்ட போய் அழுத்தணும். ஓகேவா, நல்லா அழுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு லைட்டா வயிறு பரட்டி வாந்தி எடுப்பாங்க. குத்துனா வாந்தி எடுப்பாங்க, ஆனா வலி அதிகமா இருக்கும். நம்ம வலிக்காம வாந்தி எடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, சோ முதல் படத்துல இருக்கிற மாதிரி அவர் ஹெல்ப் கேட்பாரு. நம்ம என்ன செய்யறோம், அந்த நாலாவது படத்துல அஞ்சாவது படத்துல இருக்கிற மாதிரி நம்ம கைகளை வச்சு பண்ணும்போது ஆறாவது படத்துல இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிடுவாரு, சாப்பிட்ட பொருளை வாமிட் பண்ணிடுவாரு. நீங்க அதை என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருமே இல்ல தனியா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோ நம்ம பார்க்கலாம். இட்ஸ் நாட் பிளேயிங். அடுத்த ஸ்லைட் போங்க. ஓகே, சோ இந்த படத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். ரைட், அந்த பெரிய ஸ்லைட். ஒருத்தர் வயிறு பெருசா இருக்கு, தொப்பையா இருக்கு, இல்லைன்னா கர்ப்பமான ஒரு அக்கா வயிறு நல்லா பெருசா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்ட பொருள் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வயிற்றுல அழுத்த முடியாது. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம், நெஞ்சில அழுத்தணும். ஆனா கரெக்டா எங்க வயிறு எங்க முடியுதோ அந்த இடத்துல கையை வச்சு நம்ம அழுத்தணும். சரிங்களா, மறந்துடக்கூடாது. குழந்தைங்களுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன், இப்ப அது வேண்டாம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடா போய்கிட்டே இருக்க நான் உங்களுக்கு முக்கியமான ஸ்லைடு வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெக்கவரி பொசிஷன் வரும்ல அந்த ஸ்லைட். யாரு மயக்கத்துல இருந்தாலும் அவங்கள இந்த மாதிரிதான் படுக்க வைக்கணும். இந்த மாதிரி படுக்க வைக்கிறதுக்கு பேர் என்னன்னா ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல மீட்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. மீட்பு நிலைனா என்னன்னா உயிரை மீட்டு கொண்டு வர்றதுனால அந்த பொசிஷனுக்கு பேரு மீட்பு நிலை. ஓகேங்களா, உயிரை ரெக்கவர் பண்றதுனால அந்த பொசிஷனோட பேரு ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், சரி, இதுல எப்படி படுக்க வைக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். இந்த நாலாவது இமேஜ் இப்ப காமிக்கிறாங்களா, இந்த மாதிரி படுக்க வைக்கணும். ஒருத்தருக்கு தலைவலிக்குது, எனக்கு மயக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை இப்படி படுக்க வைக்கலாம். ரோட்ல ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்னா இந்த மாதிரி படுக்க வைக்கலாம்.
திடீர்னு ஒருத்தருக்கு காக்கா வலிப்பு வந்து துடிச்சுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா இந்த மாதிரி படுக்க வைக்கலாம். ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் அப்படியே மயங்கிட்டாருன்னா இந்த மாதிரி படுக்க வைக்கலாம். சோ இந்த மாதிரி படுக்க வைக்கிறது அவங்களுக்கு நிறைய நிறைய எனர்ஜி கொடுக்கும். மூளைக்கு அதிகமான ரத்தம் போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வீட்டுல கூட தூங்கும்போது என்ன சொல்றாங்க, ஒரு கழிச்சு படுத்து தூங்குங்கன்னு சொல்றாங்க. ஒரு கழிச்சு படுத்து தூங்குறதுனால இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. இடது பக்கமா லெஃப்ட் ஹேண்ட் சைடா படுத்தா இன்னும் நல்லது. ஏன்னா ஹார்ட்டுக்கு போற அந்த பிளட் வெசல்ஸ் அந்த சைடா இருக்கிறதுனால நமக்கு நிறைய பிளட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ரெக்கவரி பொசிஷன் இதை நம்ம ஃபாலோ பண்ணா போதுமானது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாமா? சோ பார்க்கலாம். இப்போ இந்த ரெக்கவரி பொசிஷன் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்த ஸ்லைட். எஸ், நெக்ஸ்ட். சூப்பர். ஸ்டாப். இப்போ நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். முதல்ல இருந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காங்கன்னா முதல்ல நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அங்க நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தர் மயக்கத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய ஷோல்டர்ல தட்டி எழுப்பலாம். இப்படி ஷோல்டர் தட்டி எழுப்புறது எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு சுயநினைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்து அவங்க நமக்கு பதில் சொன்னாலும் சரி, பதில் சொல்லினாலும் சரி, நம்ம தட்டி அவங்க எழுப்ப முடியலினாலும் சரி, யோசிக்காம ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும். ஆம்புலன்ஸோட நம்பர் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, 108. அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், மறக்காம கால் பண்ணலாம். அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்களுடைய மூச்சு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அது எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இமேஜ்ல சொல்லியிருக்கேன். மூச்சு எப்படி பண்ணணும்ன்றத நான் முன்னாடியே காமிச்சிருக்கோம் இல்லையா. அவங்க ஷோல்டர் கிட்ட என்ன பண்ணலாம், மூக்கு கிட்ட நம்மளுடைய காதை வச்சு பார்க்கலாம். நம்ம படத்துல காமிச்ச மாதிரி நம்ம அதை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இருக்கா? சரி. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, சிபிஆர் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த கிளாஸை சீக்கிரமா முடிக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா சிபிஆர். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல செயற்கை இதய சுவாசம் ஊட்டல்னு பேரு. அதாவது இந்த படத்தை பாருங்க. இதுல என்னன்னா ரெட் கலர்ல ஒருத்தர் விழுந்திருக்காரு, அவருக்கு மூச்சு இல்ல, அப்போ ஹார்ட் பீட்டும் இல்ல. அப்பனா அவரால் என்ன பண்ண முடியாது, உயிரோட வாழ முடியாது. அப்படி உயிரோட வாழ முடியல அப்படின்னா அவர் சீக்கிரமா என்ன ஆயிடுவாரு, இறந்து போயிடுவாரு. இது நடக்க கூடாது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. ரைட், சரி. இதுல இவரு பாத்தீங்கன்னா தெரியும், சிவப்பு கலர்ல இருக்கிற மனுஷன் விழுந்திருக்காரு, ப்ளூ கலர்ல இருக்கிற மனுஷன் அவருடைய நெஞ்ச அழுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இதுல என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு சிபிஆர் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ரைட், ஏன் சிபிஆர் பண்றோம், ஏன்னா அவரோட உடம்புல ரத்த ஓட்டம் இல்ல, மூச்சு காத்து போற அந்த பைப்பு சரியா இல்ல, அவரால் மூச்சும் விட முடியல. இந்த 3 காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்ண போறோம், சிபிஆர்னு ஒண்ணு பண்ண போறோம். சரி, பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம், இது என்னன்னா ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காரு, அவருடைய உடம்புல இதயம் எங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். முதல்ல அவரோட வயிறு ஆரம்பிக்கிற இடத்துல கைய வச்சு அவருடைய நெஞ்சு கிட்ட கொண்டு போறோம். ரைட், இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா நெஞ்சுக்கு குறுக்கு வெட்டா ஒரு கோடு போடுறோம். இந்த கோடு எதுக்காக அப்படின்னா இதயம் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுல நீங்க பார்க்கலாம், அவர் கை வச்சிருக்காரு இல்லையா, அந்த விரல் எங்க முடியுதோ அந்த இடத்துலதான் என்ன இருக்கு, நம்மளுடைய இதயம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல எப்படி அழுத்தணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா
மயக்கமா இருக்கிறோட நெஞ்சு மேல ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருடைய உள்ளங்கைய வைக்கிறாரு. அதுக்கப்புறமா உள்ளங்கைக்கு மேல இன்னொரு கையை கொடுத்து கையை லாக் பண்ணிக்கிறாரு. அடுத்து சிபிஆர் அப்படின்னு ஒண்ணு பண்றதுக்காக அவருடைய எல்போவை ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காரு. ஒரு நிமிஷத்துக்கு இதயம் 72 முறை துடிக்குது. நம்ம ஹார்ட் நின்னு போச்சு. அதனால நம்ம வெளியே இருந்து அழுத்த போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா 100 முறை அழுத்த போறோம். ஆனா 100 முறை அழுத்தாம 30 முறை அழுத்த போறோம். எவ்வளவு ஆழமானா 2 இன்ச் அளவுக்கு ஆழமா. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு 100ங்கிற வேகத்துல 100 முறை அழுத்துறோம். இப்படி அழுத்தும் போது அவருக்கு என்ன ஆகலாம், ரொம்ப சீக்கிரமா மூச்சு வரலாம். அந்த மூச்சு என்ன ஆகும்னா அவரை மீண்டும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால சிபிஆர் ஒண்ணு பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நம்ம கொடுக்கிற சிபிஆர் உண்மையிலேயே சிறந்த சிபிஆர்னா, நம்ம கொடுக்கிற சிபிஆர் உண்மையிலேயே 5 நிமிஷம் சிறந்த சிபிஆர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கறது ரொம்ப கடினமானதா இருக்கணும், அதே சமயம் ரொம்ப ஃபாஸ்டா கொடுக்கணும், அதே சமயம் ரொம்ப ஹார்டா கொடுக்கணும். இதுக்கு மேல இதயத்தை எப்படி அழுத்துறோமோ அதே அளவுக்கு என்ன செய்யணும், கையை ரிலீஸும் பண்ணணும். ஓகேவா? சரி, இது சிபிஆர் பண்ணும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன்ஸ் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட், அலோவிங் டைம் ஃபார் ரீகாயில். அப்படின்னா நம்ம வந்து கை ரிலீஸ் பண்ணணும். ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கை ரிலீஸ் பண்ணணும். தட் ஹார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகி ரிலாக்ஸ் ஆக வைக்கிறோம் நம்ம. சோ 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் பண்ணி லுக், லிசன் அண்ட் ஃபீல் ஃபார் பிரீத்திங்ன்ட்டு பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் பண்ணும் போது நம்ம ரொம்ப ஜென்டிலா பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ஹோல்டிங் த ஹெட் ஆஃப் த விக்டிம் அண்ட் ஆல்சோ த நெக் ஆஃப் த விக்டிம் சொல்றதுனால ஹெட்டும் நெக்கும் சென்சிட்டிவ் பார்ட்ஸ்னால நம்ம ஜென்டிலா வந்து நம்ம ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரீத்திங் செக் பண்ணணும். பிரீத்திங் செக்குக்கு வந்து 5 செகண்ட்ஸ் தான். 5 செகண்ட்ஸ்க்கு நம்ம இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். 101, 1001, 1002, 1003, 1004, 1005 நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தோடனே நம்ம பிரீத்திங் செக் பண்ணக்கு அப்புறம் பிரீத்திங் நம்ம விக்டிம் பிரீத் பண்ண முடியலன்னா உடனே வந்து திருப்பியும் நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். சோ இந்த டைம்ல வந்து நம்ம ஹெல்பர்ஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சைக்கிள் ஆஃப் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும் போது நம்மளுக்கே டயர்ட் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு ஹெல்பர் வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி வந்து 30 கவுண்ட் வந்து லவுடா நம்ம வந்து சொல்லிட்டே நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கணும், சிபிஆர் கொடுக்கணும். இது எவ்வளவு நேரம் பண்ணலாம்னா வந்து ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் பண்ணலாம், விக்டிம் வந்து பிரீத்திங் பண்ற வரைக்கும் பண்ணலாம். ஆர் நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, கம்ப்ரெஷன் கொடுக்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க ஹெல்பர் ஆப்போசிட்ல உட்கார சொல்லிக்கிட்டு நீங்க எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணுங்கன்ட்டு அவங்களுக்கு சொல்லி குவிக்கா சொல்லி கொடுத்துட்டு பண்ணணும்.
So மெயினா வந்து இன்னைக்கு ரெக்கவரி பொசிஷன், வைட்டல்ஸ் அண்ட் CPR நம்ம கத்துருக்கோம். So one in every family needs to be saved in need to be trained in emergency care to save more human lives. இந்த கோல் மீட் பண்றதுக்கு இன்னும் நமக்கு around 25 crore people are there who need to be educated in this, and நம்மளால தனியா பண்ண முடியாது. சோ இத பத்தி, இந்த காஸ் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ளீஸ் பேசுங்க. பேசினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இந்த கான்செப்ட்ஸும் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. so that more people will be more awakened in learning about first aid. so அவங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ல எப்பயாச்சும் அவங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, அவங்களோட ஆபீஸ் ஸ்பேஸ்ல இல்லாட்டா அவங்க வீட்டுல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் தெரிய வரும் என்ன பண்ணா, என்ன கரெக்ட் ஸ்டெப் பண்ணா, ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டெப் பண்ணா நம்ம அந்த உயிரை பாதுகாக்க முடியும் till ambulance arrives. So thank you so much. That is ஓகே, பசங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம திரும்பவும் ஒரு நாள் நேர்ல பார்க்கும்போது இந்த கிளாஸ் எடுக்கலாம். ரொம்ப நாளா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சீக்கிரமா நான் வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறோம். நிறைய முதலுதவி பத்தின பயிற்சியும் உங்களுக்கு நிறைய கிளாஸஸும் பிளஸ் டெமோவும் கொடுக்கறதுக்காக இருக்கு. ஸோ சீக்கிரமா நம்ம உங்களை சந்திக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த கலாம் யூவி நிறுவனத்திற்கும் அதனுடைய நிறுவனர் என்னுடைய சகோதரர் திரு யுவராஜ் மாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகா ஒரு ரிமோட்டா பல மாவட்டங்கள்ல இருந்து தங்களுடைய பணிச்சூழலுக்கு நடுவுல மாணவர்களை ஒருங்கிணைக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய ராணிப்பேட் மாவட்டம், தர்மபுரி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இதிலிருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள் சார். அனைவருக்கும் கலாம் யூவி அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த அலர்ட் NGO நிறுவனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொன்னது போல, ஐயா சொன்னது போல, கோல்டன் அவர் டு சேவ் எ லைஃப் இஸ் மஸ்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம ஒரு அந்த சன நேரத்துல நம்மளுடைய வந்து என்ன செய்ய போறோம் அப்படி பயந்து நிற்காம நம்மளுடைய மூளை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலுதவி செய்யறோமோ அது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அத மாணவ செல்வங்களாகிய மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் அனைவரும் இதை வந்து கடைபிடித்து இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் ஆயின் அதுக்கு தக்க உதவியை செய்து உயிர் காக்க நாமும் கண்டிப்பாக தயாராக இருப்போம் என்று இந்த தருணத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்வை சிறப்பாக நமக்காக வழங்கிய நீலகண்டன் சார் மற்றும் சாய் மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சித்ராமா வார்த்தை சென்ட்ரல் சார் நீங்க சொல்லி முடிச்சுக்கோங்க, நீங்க ஆன்ல இருக்கிறதால உங்களை சொல்லிடுறேன், நீங்களே சொல்லி முடிச்சிருங்க சார். தேங்க்யூ. நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருந்து இருக்காங்க சார், நிறைய மாவட்டத்துல. அம்மா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க வந்து யாராவது காயத்ரி ஆசிரியை போட்ட லிங்க் மூலியமா இணைஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு தனிப்பதிவுல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். மற்ற ஆசிரியர்களுக்கு குழுவில் வழங்கப்படுமா, உங்களோட மாணவர்களுக்கு நீங்க எடுத்து வழங்கலாமா? யுவராஜ் மாஸ்டர் ஆல்ரெடி அனுப்பி கொடுத்துட்டாரு. அதற்கு இந்த தருணத்துல யுவராஜ் மாஸ்டருக்கும் கண்டிப்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சார். தென்றலையா நீங்க நன்றி கூறி இந்த நிகழ்வை இனிதா முடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இந்த முதலுதவி நிகழ்ச்சியை நடத்திய ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிக இனிமையான தமிழில் தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தீர்கள் மற்றும் ஒவ்வொரு புகைப்பட காட்சியும் தனித்தனி விளக்கமாக அளித்ததற்கு மிக்க நன்றி. இது போன்ற நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஈவி கலாம் அறக்கட்டளைக்கும் இதில் பங்கேற்ற மாணவ செல்வங்களும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப 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 அருமையா இருந்தது. அப்பா ஓகே. சோ காயத்ரி மேம், சித்ரா மேம், அதுக்கப்புறம் தென்றல் ஐயா, பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் விஜயா மிஸ், அதுக்கப்புறம் நிறைய டீச்சர்ஸோட பேரெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் செல்வி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு
ஒருத்தவங்க ஜாயின் ஆயிருக்காங்க. அதுல வந்து ஒரு 10 குழந்தைங்க மொத்தமா உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேரமா கை காமிச்சிட்டே இருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் எங்களுடைய நன்றி. ரொம்ப நேரமா உட்கார்ந்து இந்த கிளாஸ கேட்ட எல்லாருக்குமே, சத்யாவுக்கு, நந்தபாலனுக்கு, சிவகார்த்திக்கு, அதுக்கப்புறம் சிவசங்கரி எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. செல்வி நீங்க ஓகே, நீங்க மியூட் எடுக்கலாம் செல்வி அந்த ஸ்லைட்ல. சார் அவங்க தஞ்சாவூர் மாவட்டம் தலைமை ஆசிரியரா இருக்காங்க சார். பள்ளியில இணைய வச்சிருப்பாங்க மாணவ செல்வங்களை செல்வி அம்மா. ஆமா சார். ஓகே ஓகே வணக்கம் செல்வி சார். மிஸ், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல தான் ஜூலி அம்மா சொன்னாங்க. சும்மா ஒரு கால் பண்ண எல்லா பசங்களும் ஓடி வந்துட்டாங்க சார். ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளவு குழந்தைங்களை ஒன்னா பாக்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு முதலுதவி பத்தி சொன்னீங்க சார். பசங்க எல்லாமே கேட்டுட்டாங்க. நாளைக்கு நாங்க பிரேயர்லயும் எல்லா பசங்களுக்கும் இதை நாங்க கன்வே பண்ணிடுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. ஓகே. ஓகே கண்மலர் மேம், தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. கண்மலர் அம்மாவும் தலைமை ஆசிரியர் சார். அதான் ஓகே. தலைமை ஆசிரியர் மூலமா தேங்க்யூ சோ மச். அப்புறம் கண்மலர் எச்எம்க்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஆமா, நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை கண்மலர் மேம். எஸ் எஸ் எஸ், ரொம்ப வாழ்த்துக்கள் மேம். நீங்க எல்லாருமே அன்பு ஆசிரியர்கள் தான். அன்பான ஆசிரியர்களுக்கு இன்னொரு மகுடம் நல்லாசிரியர் விருது. உங்க அத்தனை பேருக்குமே மிக விரைவில் நல்லாசிரியர் விருதுகள் கிடைக்கும். நாங்க ஒவ்வொரு முறையும் அதுக்கான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கண்டிப்பா சொல்லுவோம். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நல்லா போகிறதுக்காக நான் இறைவனை வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்களோட வாழ்த்துக்கு மிக்க நன்றி ஐயா. இணைஞ்சிருக்காங்க விழுப்புரம், தர்மபுரி, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், செங்கல் மாவட்டங்கள்லாம் இணைஞ்சிருக்காங்க. நாகப்பட்டினம், இந்த ஒரு 7 மாவட்டங்கள் இணைஞ்சிருக்காங்க சார். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 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 வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பேசணும்னு இருக்காங்க, பேசிடுங்க ஜூலிமா. நன்றிமா சார். வணக்கம் சார். சொல்லுங்க ஜூலி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேம். ரொம்ப நல்ல ஏற்பாடு. தேங்க்யூ சோ மச் மேம். உங்களுக்கும் காயத்ரி மேம்க்கும் கூடவே சித்திரம். நீங்க நான் தஞ்சாவூர் மாவட்டம் சார். கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது. தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து ரொம்ப சந்தோஷம் மேம். எங்க குழந்தைங்க எல்லாம் தனித்தனியா எங்களுடைய குழந்தைங்க எல்லாம் தனித்தனியா ஐடியில இணைஞ்சிருக்காங்க. இந்த சிவகார்த்தி, பரணிதரன், அது மாதிரி ஒரு நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க சார். இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது. அதாவது நாங்க ஒரு சிம்பிளான விஷயம் புதுசா கேக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த கருத்தை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சு சேர்ப்போம் சார். ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, சோ இத்துடன் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ்.